போதைப் பொருளை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், திமுகவை ட்ரக் மாஃபியா கழகம் என்றுதான் அழைக்க வேண்டும் என செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சார்பணிகளாக இருக்கின்ற மகளிர் அணி, இளைஞர் இளம்பெண்கள் பாசறை, அதேபோன்று மாணவரணி சார்பில் ஒரு எழுச்சியான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். குறிப்பாக இந்த ஆளும் இந்த விடியாத அரசு பொறுப்பேற்ற 33 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் ஏறக்குறைய 3 வருஷம் தொடப்போகுது. இந்த 3 வருஷத்தில் ஒரே ஒரு சாதனை இது ஆளும் இந்த விடியா பொம்மை அரசு அது சாதித்தது என்று சொன்னால், ஒரு இந்தியாவிலேயே ஒரு தலைநகரம் என்று சொன்னால் தமிழ்நாடு போதை தவழுகின்ற ஒரு மாநிலம் முதலில். அதே போன்று இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிலே முதன்மையான வகிக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அதே போல் இந்தியாவிலேயே கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்று சொல்லக்கூடிய ஊழலை திளைத்தெடுத்து முதன்மையாக இருப்பது ஒரு மாநிலம் என்று சொன்னால் தமிழ்நாடு. இப்படி எல்லாவற்றிலுமே இன்றைக்கு ஒரு மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து ஒரு முதன்மையாக இருக்க வேண்டும் எண்ணமில்லை. அதுலேயும் தோல்வி, சட்ட ஒழுங்கு பாதுகாப்பதிலே தோல்வி. குறிப்பாக கட்ட பஞ்சாயத்து, அராஜகங்கள், அட்டூழியங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக இருந்துவிட்ட நிலையில் இதை கட்டுப்படுத்துவதற்கு எந்தவித ஒரு நடவடிக்கை இந்த ஆளும் இந்த பொம்மை அரசு, ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பதால் இன்றைக்கு வேதனைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு சொல்லனாத துயரத்துக்கு இன்றைக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு போதை, அதுவும் குறிப்பாக கஞ்சா ஒரு பக்கம் அபின் ஒரு பக்கம் ப்ரௌன் சுகர் ஒரு பக்கம், இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த பீட்டா மெத்தமின் சொல்லக்கூடிய ஒரு வேதியியல் பொருள், அது வேதியியல் பொருளும் அது ஒரு போதைப் பொருள். அந்த போதைப் பொருளை ஒரு தடவை அதை ஒரு டேஸ்ட்டு கூட பண்ணால் கூட போதும், அப்படியே அடிக்ட் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவர்கள் குறுகிய காலத்தில் இறக்கின்ற நிலை வரும். குறுகிய காலம் மட்டும் இல்லாமல் மூளையை செயலிலேருந்து அவங்களுக்கு ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான ஒரு ட்ரக்கு. திமுக என்று இன்றைக்கு எல்லோருமே இன்றைக்கு பெயரிடுகின்ற ஒன்று தான். இன்றைக்கி நாட்டு நடப்பில் இன்றைக்கி எல்லாம் சொல்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள்லாம், திமுக இல்லைங்க, அது அண்ணா ஆரம்பித்த காலத்தோடு போயிடுச்சு. இப்போ அதுக்கு திமுகன்றாலே ட்ரக் மாஃபியா கழகம், அதாவது ட்ரக், டி ஃபார் ட்ரக், எம் ஃபார் மாஃபியா, கே ஃபார் கழகம், ட்ரக் மாஃபியா கழகம் அப்படி என்று இன்றைக்கு ஆகிவிட்டு இன்றைக்கு எங்கும் எதிலும் ஒரு தமிழ் என்பது போய் இப்போ எங்கும் எப்போதும் எங்கேயும் தாராளமாக கிடைக்கின்ற ஒரு போதைப் பொருள்னால் இன்றைக்கி நான் சொன்ன இத்தனை பொருள் பீட்டா மெத்தமின்லாம் தாராளமாக கிடைக்கின்ற ஒரு நிலையில். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.